ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொட்டி, நான், சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சிம்பிள் சட்டுன்னு செய்யக்கூடிய மாதிரியான குடைமிளகாய் மசாலா கறி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் குட்டி சேனல் ரெசிபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் எப்போயுமே கிரேவிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். எண்ணெய் வேணாம், கம்மியாக வேணும் அப்படின்றவங்க குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆனியன் நல்லா பெரிய வெங்காயமாக தான் எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும், கம்ப்ளீட்டாக வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கிரேவிஸ்க்கு வந்து நல்லா நம்ம வதக்கி செய்கிறோமோ அது வந்து அந்த அளவுக்கு இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக வரும். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேனில் வந்து நம்ம குடமிளகாவையும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த அளவுக்கு பெருசாக நம்ம வந்து கையிலே பிரித்து விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு குடமிளகாவையும் இந்த அளவுக்கு இந்த சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் போல் வதங்கணும். லேசாக நரிச்சுன்னு இருந்துச்சுனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி வேணாம், கம்ப்ளீட்டாக வதங்கி மாவு மாதிரி இருக்கணும்னா அந்தளவுக்கு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். இப்போ இந்த பக்கம் கிரேவிக்கு வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த தக்காளி விழுதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதுவும் வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி நல்லா எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு பிரிஞ்சு வரணும். கலரும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்தோன்னா என்ன கலராக வரும், அந்த மாதிரி கலருக்கு வந்து இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து தயிர் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி இருக்க மாதிரி நான் போடுறேன். அப்படியே ஒரு ஸ்கூப் எடுப்போம் இல்லையா, ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு கரண்டி நான் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் தயிர் நான் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா கலர் கொஞ்சம் கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து இதுவுமே நமக்கு பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம வந்து திரிஞ்சிருன்னு பயப்பட வேணாம். லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்துட்டு இப்போ வந்து உப்பு வந்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஜஸ்ட்டு பபிள் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச இந்த குடமிளகா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அந்த மசாலா வந்து இதில் ஒட்டுற அளவுக்கு அது உள்ள அந்த எசன்ஸ்லாம் இறங்குற மாதிரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு இறக்கிடலாம். கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இதுக்காக நீங்கள் போய் இது வாங்கணுமேன்னு சிரமப்பட வேண்டாம். கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான கிரேவி தாங்க, ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காரன்ற பார்த்தா பெரிய லெவலில் காரெல்லாம் இருக்காது, ஏன்னா தயிர்லாம் நம்ம சேர்த்துருக்கனால உண்மையிலே அருமையான சுவையோட சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன். பூரிக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொட்டிக்கு வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.